இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் டிஸ்பிளே ஆட். ஓகேவா? ஸோ கூகுள் டிஸ்பிளே ஆட் அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு மெயில் வந்துட்டு பாக்குறீங்க. மெயில்ல வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு டேப் வந்துட்டு இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூடியூப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சம் இமேஜ் ரிலேட்டடா ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்க சம் ஒரு வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு விசிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பேனரா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் டைப்ல இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சம் இமேஜ் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இல்ல நீங்க மொபைல்ல சம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா கேம் விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே கரெக்டா? ஸோ சில வெப்சைட்ல சம் இமேஜஸ் வந்துட்டு ஸ்பான்சர்ட் ஆட் டைப்ல டிஸ்பிளே இருந்திருக்கும். மொபைல் ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இமேஜ் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே இருந்திருக்கும். வீடியோஸ் பார்க்கும்போது கூட வந்துட்டு என்ன அப்படின்னா சம் இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஆட் எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கணும். இல்ல என்னோட பிராண்டை பத்தின ரீச் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் மத்தியில வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச்சஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கூகுள் டிஸ்பிளே ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கூகுள் ஆட். நம்ம ஏற்கனவே கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செகண்டா பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் டிஸ்பிளே ஆட். அப்போ இந்த கூகுள் டிஸ்பிளே ஆடுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இமேஜ் ஆடுன்னு சொல்லுவோம். ஓகே. சோ இமேஜ் ஆட் இல்லன்னா கூகுள் டிஸ்பிளே ஆட் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்ப நீங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு கூகுள் டிஸ்பிளே ஆர் இமேஜ் ஆட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா நீங்க பார்த்திருந்தீங்க கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ஒரு யூசர் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணும்போது, ஓகேவா, ப்ரௌஸ் பண்ணும்போது எஸ்சிஆர்பி ரிசல்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. அந்த எஸ்சிஆர்பி ரிசல்ட்ல தான் நம்மளோட ஆட் தெரியும். அப்ப கூகுள் சர்ச் ஆடுக்கு வந்துட்டு பேசிக் வந்துட்டு என்ன, ஒரு யூசர் ஒரு கீவேர்டை வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்ணணும். கரெக்டா? பட் இங்க கூகுள் டிஸ்பிளே ஆட் இல்லைன்னா ஒரு இமேஜ் ஆடை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்துட்டு ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னா யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றோம். தென் யூசரோட டெமோகிராபிக் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆடை வந்துட்டு பப்ளிஷ் பண்றோம். அதே மாதிரி யூசரோட பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மெயினா இந்த டிஸ்பிளே ஆட் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீமார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ ரீமார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, லைக் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, இன்னொன்னு உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்துட்டு வச்சிருக்கிறீங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 30 டேஸா இல்ல அது வந்துட்டு 60 டேஸா கூட இருக்கலாம், இல்ல நீங்க 90 டேஸா கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சர்டைன் பீரியடுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, வெப்சைட் என்னோட வெப்சைட் உங்களோட வெப்சைட்டை யாரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்க வேற ஏதாவது வீடியோ பார்க்கும்போது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வேற வெப்சைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட இந்த டிஸ்பிளே ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரிதான் யூடியூப் சேனல், நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க, அந்த யூடியூப் சேனல்ல பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு பார்த்த யூசர் வேற ஏதாவது வீடியோ பார்க்கும்போது, வேற ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, வேற ஏதாவது வெப்சைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட இந்த இமேஜ் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ சம் யூசர் வந்து நீங்க ஒர்க் பண்ண போற கிளைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடா இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண யூசருக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு ரிப்பீட்டடா தெரியணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னோட பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ரீமார்க்கெட்டிங் கான்செப்டுக்காக நம்ம வந்துட்டு மெயினா இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு ரன் பண்ணுவோம் ஒரு கம்பெனில போயிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா?
அப்போ இந்த டைப் ஆஃப் ஆடை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண யூசர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் பண்றப்போ நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ யூசர் தேட போற அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட்டும் பண்ணியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன கூகுள் சர்ச் ஆட் வந்து தேடும் போது நம்மளோட வெப்சைட்குள்ள அவங்க லேண்ட் ஆயிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டேட்டாவை வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. தென் நமக்கு லீடா வரும். அப்போ ஒரு பிராண்ட் அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆக யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா உங்களோட சர்வீசஸை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதிகமா வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் ஆகுது. அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி தேட போறாங்க. ஓகேவா? ஸோ மெயினா இந்த பர்பஸ்க்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு மெயினா வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்துட்டு கோல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். அதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேல்ஸ் லீடு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இமேஜ் ஆட் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட கான்செப்ட் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் ரீமார்க்கெட்டிங் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்க இந்த டிஸ்பிளே ஆட் டைப் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பர்டிகுலர் கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஸ்டமரோட பிஹேவியர்ஸ், கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட், கஸ்டமரோட டெமோகிராபிக் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்றோம் நம்ம. ஓகேவா? இதுல கீவேர்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் தேடும் போது நம்ம வந்துட்டு ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்றது இல்ல. யூசர் ஏதாவது வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, யூசர் ஏதாவது வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூசர் ஏதாவது வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடை வந்துட்டு புஷ் பண்றோம். ஓகே? ஸோ இந்த ஆட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். தென் யூடியூப், ஜிமெயில் அண்ட் மொபைல் ஆப்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அப்போ கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வெப்சைட்னா என்ன? கூகுள்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்ற கூகுள் ஆட்சென்ஸ். ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் மூலியமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட வெப்சைட்டை நீங்க கூகுள் கூட பார்ட்னரா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டை அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்க கூகுள் ஆட்சென்ஸ் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டை அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வழியா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. அப்போ நம்மளோட ஆடு கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வெப்சைட்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்மளோட ஆடு இந்த டிஸ்பிளே நெட்வொர்க் வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கூகுள் சர்ச் ஆட்ல நீங்க பார்த்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஸோ செட்டிங்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா லைக் வந்துட்டு லொகேஷன் செட்டிங்ஸ். ஸோ நீங்க ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்த மாதிரி லொகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் டார்கெட்டிங் கண்ட்ரி, டார்கெட்டிங் சிட்டி, அதை பேஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரிஸ் அதாவது உங்களோட டார்கெட்டிங் லொகேஷனை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்க்ளூட் பண்ணிக்க முடியும், நியர்பை லொகேஷன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ரேடியஸ் வைஸாவும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க கூகுள் சர்ச்ல கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த லொகேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் பேசுற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். தென் அதுக்கப்புறம் ஆட் ரொட்டேஷன்ஸ். இது டிஃபால்ட்டா உங்களுக்கே தெரியும். பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த ஆட் ரொட்டேஷன் டைப்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவைலபிளா இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஆட் ஷெட்யூல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள அவைலபிளா இருக்கு. நம்ம எப்படி வந்துட்டு எந்த டேட் எந்த டைம்ல வந்து நம்மளோட ஆடை வந்துட்டு ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள நம்ம அவைலபிளா இருக்கு. தென் அதுக்கப்புறம் கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ். ஸோ நேற்று வந்துட்டு நம்ம ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு காம்படிட்டரோட சைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தப்போ அந்த யூடிஎம் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ். அந்த யூடியூப் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எப்படி செட் பண்றது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. நம்ம கூகுள் டிஸ்பிளே சர்ச் ஆட்ல வந்து அதை வந்துட்டு உங்களுக்கு நான் கைட் பண்ணல. ஸோ இந்த டிஸ்பிளே ஆட்ல வந்து எப்படி நம்ம கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு செட் பண்றது, ஸோ யூடிஎம் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு எப்படி செட் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நம்ம கூகுள் டிஸ்பிளே ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். ஓகேவா?
ஓகே சார். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா டைனமிக் ஆட் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் வந்துட்டு அதுவே ஜென்ரேட் பண்ணும். சரியா? நம்ம டைனமிக் ஆட் வந்துட்டு எதுவுமே நம்ம கிரியேட் பண்றது இல்ல. நம்ம எப்பவுமே மேனுவலா தான் ஆட் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? நம்ம கூகுள் சர்ச் ஆட் முதற்கொண்டு நம்ம ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து கிரியேட் பண்ணும்போது மேனுவலா தான் எழுதணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மேனுவலா தான் இங்கேயும் ஆட் டிசைன் வந்துட்டு பண்ண போறோம். டைனமிக்கா நம்ம எதுவும் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ண போறது இல்ல. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்துட்டு ஒரு கேம்பெயின்கான செட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு இங்கேயும் இருக்கும். தென் டிவைசஸ் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. நம்ம ப்ரீவியஸா நீங்க கூகுள் சர்ச் ஆட் பார்க்கும்போது டிவைசஸ் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடையாது. இங்க டிவைசஸ் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டிவைசஸ் மூலமா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்ல தெரியணுமா, டேப்லெட்ல தெரியணுமா, மொபைல்ல தெரியணுமா, அதே மாதிரி எந்த ஓஎஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரியணும் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டிவைசஸ் அப்படின்ற செட்டிங்ஸ் மூலமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் வந்துட்டு எங்க வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா அதர் வெப்சைட்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இப்போ அந்த சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா வல்கரான கண்டென்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சைட்ல டிஸ்பிளே பண்ணக்கூடாது இல்லையா? கரெக்டா? அப்ப அந்த மாதிரியான சைட் எல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க கூகுள் சர்ச் ஆட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன், லாங்குவேஜ், ஆட் ரொட்டேஷன், ஆட் ஷெட்யூல், கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷன், ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருந்தது. இங்க அடிஷனலா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைனமிக் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் டிவைசஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு வரும். தென் அதுக்கப்புறம் கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு வரப்போகுது. இந்த 3 செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இருக்கு. ஓகே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்துட்டு கேம்பெயின் டைப்பை சூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சூஸ் கரெக்டா? ஓகே. தென் அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அடிஷனலா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டிங் மெத்தட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. சோ இந்த டார்கெட்டிங் மெத்தட்ல போய் நம்ம போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒன்னு ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் சர்ச்சர்லேயே நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம அந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஸோ கூகுள் சர்ச்சர் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஆடியன்ஸ் மட்டும் நான் தனியா வந்துட்டு ஒரு செஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்க டீடைலிங் ஓகே ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு டெமோகிராபிக்ஸ். ஸோ டெமோகிராபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஏஜ் பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், அதே மாதிரி எந்த ஜெண்டருக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், தென் பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்கம் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு டார்கெட் பண்றது, தென் அவங்களோட பேரண்டல் ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம வந்துட்டு எப்படி டார்கெட் பண்றது. ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டெமோகிராபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதெல்லாமே அடிஷனல் ஆப்ஷன். நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஆடியன்ஸ் மட்டும் தான் அங்க இருந்தது. ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் மட்டும் நீங்க கூகுள் சர்ச்ல வந்துட்டு இருந்திருக்கும். இப்போ இங்க வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா டெமோகிராபிக்ஸ்னு சொல்லிட்டு தனியா ஒரு செஷன் வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. இந்த டெமோகிராபிக்ஸ் அப்படின்ற ஒரு டார்கெட்டிங் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஏஜ் வைஸ் ஒரு யூசரை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட் எதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கரெக்டா? ஏன்னா யூசர் எதையுமே தேட போறது இல்ல, அவங்க ஏதோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஆடை வந்து டிஸ்பிளே பண்றோம். அப்போ ஆடியன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டார்கெட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த டெமோகிராபிக்ஸ் மூலியமா நீங்க ஏஜ் வைஸ் வந்துட்டு நீங்க ஒரு யூசரை டார்கெட் பண்ணிக்க முடியும். தென் ஜெண்டர் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசரை டார்கெட் பண்ணிக்கலாம். தென் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வச்சு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். தென் பேரண்டல் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரை நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். தென் அது இல்லாம இங்கேயும் கீவேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். கீவேர்ட்ஸ் ஓகேவா? ஓகே. சோ இந்த கீவேர்ட் அப்படின்ற டார்கெட்டிங் மெத்தட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க சப்போஸ் சம் கீவேர்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்குறீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் வந்துட்டு இந்த கீவேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த கீவேர்ட் ரிலேட்டடான வெப்சைட், மொபைல் ஆப், வீடியோஸ்ல உங்களோட ஆட் தெரியும். கீவேர்டை தேடும் போது உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆகாது. இந்த கீவேர்ட் ரிலேட்டடான வெப்சைட், ஆப், வீடியோஸ் அங்க வந்துட்டு உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கூகுள் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு யாரும் தேடும் போது நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம புஷ் பண்றோம். நீங்க ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல டக்குன்னு ஒரு இமேஜ் ஆட போட்டு நாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி நாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றோம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் நீங்க வந்து மாலைமலர்.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நியூஸ் படிக்கிறீங்க, நியூஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்க வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இமேஜ் ஆட வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இமேஜை தேடவே இல்லை. அதாவது அந்த இமேஜ் ஆட் ரிலேட்டடா நீங்க எதுவுமே தேடல. ஓகேவா? ஆனா நீங்க பாக்குற வெப்சைட்ல, பாக்குற வீடியோல, யூஸ் பண்ற மொபைல் ஆப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றோம். அப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ண போற இடம் வந்துட்டு வெப்சைட், ஆப், வீடியோ, ஜிமெயில் இது மாதிரியான இடம் தான் நம்ம வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண போறோம் ஆட. அப்போ இங்க இருக்கிற கீவேர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடான வெப்சைட், ஆப், வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். நம்ம கூகுள் சர்ச்ல பார்த்த கீவேர்டு யூசர் அந்த கீவேர்டு வந்து தேடுனா இங்க என்ன நடக்குது, இங்க ஒரு கீவேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வருது. இங்க கொடுக்க போற கீவேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கீவேர்ட் ரிலேட்டடான வெப்சைட், அதாவது ஒரு வெப்சைட்ல கண்டென்ட் எழுதிருப்போம் இல்லையா, இந்த நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஆட் டிஸ்ப்ளே ஆகும். ஆனா அந்த வெப்சைட் வந்துட்டு என்ன கூகுள் ஆட்சன்ஸ்ல அக்கவுண்ட்ல இருந்திருக்கணும், அது பார்ட்னர் வெப்சைட்டா ஆயிருந்திருக்கணும். இதுக்கு நான் சொன்னது சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஓகே. நம்ம ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு டார்கெட்டிங் மெத்தட் வந்துட்டு இருக்கு. டார்கெட்டிங் மெத்தட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ். செகண்ட் மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெமோகிராபிக்ஸ். இதுல தான் டவுட் இருக்கா? ஆடியன்ஸ்லயும் டெமோகிராபிக்ஸ் இல்ல சார், இல்ல சார். ஓகே. தேர்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, கீவேர்ட் அப்படின்ற ஒரு டார்கெட்டிங் மெத்தட் இருக்கு. சோ இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி வைப்போம். ஓகே சார். ஓகேவா? அப்போ இங்க நம்ம டார்கெட் பண்ணி வைக்கிற கீவேர்ட்ஸ் கூகுள் ஆட்சன்ஸ்ல அக்கவுண்ட் பண்ணி கூகுள் பார்ட்னர் வெப்சைட்டா மாறி இருப்பாங்க இல்லையா? கூகுள் பார்ட்னரா ஏற்கனவே நிறைய வெப்சைட் வந்து இருக்கு, கரெக்ட்டா? எஸ் சார். கூகுள் பார்ட்னர் வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட் தான் இருக்கு, vignesh.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு நீங்க கூகுள் பார்ட்னர் வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படி கூகுள் பார்ட்னர் வெப்சைட்டா நீங்க வந்துட்டு மாத்திட்டீங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா நீங்க மாத்திட்டீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வெப்சைட் வழியா நீங்க இன்கம் சம்பாதிக்கணும், வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த பர்టిక్యులர் வெப்சைட்ல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்ட் சம்பந்தமா நீங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளோட ஆட் உங்களுக்கு வந்துட்டு என்ன இந்த வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சார். இப்போ நம்ம கூகுள் சர்ச்சர்ல வந்து நம்ம பார்த்தது நம்ம கொடுக்கிற கீவேர்டை வந்துட்டு யூசர் தேடும்போது என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகும். இந்த டிஸ்ப்ளே ஆட பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ற கீவேர்டு எந்த வெப்சைட்ல அதே மாதிரி எந்த மொபைல் அப்ளிகேஷன்ல எந்த வீடியோஸ்ல ரிலேட்டடா இருக்கோ அந்தந்த வெப்சைட்ல, ஆப்ஸ்ல, வீடியோஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். யூசர் வந்து இந்த இடத்துல கீவேர்டு வந்துட்டு தேடல, கீவேர்ட் இருக்கிற வெப்சைட்ல, கீவேர்ட் இருக்கிற ஆப்ஸ்ல, கீவேர்ட் இருக்கிற வீடியோஸ்ல நம்மளோட ஆட வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண போறோம். புரிஞ்சா? ஓகே. அடுத்த ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. டாபிக்ஸ். ஓகேவா? இப்ப டாபிக்ஸ் அப்படின்னா என்ன? குரூப்பா வந்துட்டு டார்கெட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரிக்கெட் அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் அப்படின்னா இந்த கிரிக்கெட் அப்படின்ற டாபிக் உள்ள எவ்வளவு வெப்சைட், நிறைய வெப்சைட் இருக்கலாம் இல்லையா? மேபி ஒரு 1000 வெப்சைட் இருக்குங்களா? எஸ் சார். அப்போ இந்த 1000 வெப்சைட்லயும் அதே மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டடான மொபைல் அப்ளிகேஷன்ல அந்த கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், அதாவது யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நம்மளோட இந்த டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். புரியுதுங்களா? மேல வந்துட்டு கீவேர்ட் வச்சு நம்ம டார்கெட் பண்றோம். அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா டாபிக்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டார்கெட் பண்றோம். ஓகே? ஓகே.
அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து என்ன இருக்கு கிரிக்கெட் சம்பந்தமா உங்ககிட்ட 1000 வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா கிரிக்பஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, நீங்க டாபிக் வந்து இப்ப cricket இருக்கு, அதுக்கப்புறம் ESPN அப்படின்னு சொல்லிட்டு Yes, sir. ஓகேவா? இப்ப நீங்க டாபிக்ஸ்ல Okay. போயிட்டு கிரிக்கெட் அப்படின்றத சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வெப்சைட்லயுமே உங்களோட ஆட் தெரியும். கிரிக்கெட் பஸ்லயும் இந்த ரெண்டு வெப்சைட் எதுல இருக்கணும்? கூகுள் ஆட்சன்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி கூகுள் பார்ட்னரா ஆயிருந்தா ஓகேவா? கூகுள் பார்ட்னரா இருந்திருந்தா மட்டும் உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, Okay, sir. நீங்க டாபிக் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்ற டார்கெட்டிங் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிரிக்பஸ்ல மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும். கிரிக்பஸ்ல மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும். அதே மாதிரி ESPN என்னோட ஆட் தெரியணும். அதே மாதிரி வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல மட்டும் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க வெப்சைட் அப்ளிகேஷன் யூடியூப் வீடியோஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Okay, sir. புரிஞ்சுங்களா? கீவேர்ட்ஸ்னா Okay, sir. அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற மொபைல் அப்ளிகேஷன் வெப்சைட் தென் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட் டாபிக், இந்த டாபிக் வந்துட்டு எதுக்காக என்ன டாபிக் வந்துட்டு கொடுக்குறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற கூகுள் பார்ட்னர் வெப்சைட் தென் அதுக்கப்புறம் மொபைல் ஆப் தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பெசிபிக்கா நமக்கு தேவையான வெப்சைட், ஸ்பெசிபிக்கா நமக்கு தேவையான மொபைல் அப்ளிகேஷன், ஸ்பெசிபிக்கா வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலர் யூடியூப் சேனல்ல டார்கெட் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இந்த டார்கெட்டிங் நமக்கு கூகுள் டிஸ்ப்ளே போது இந்த டார்கெட்டிங் அவைலபிளா ஓகேவா? நீங்க லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே எங்க இருக்கு? Okay, sir. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் கேம்பெயின் டைப் சூஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டோம். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட்டிங் மெத்தட். ஃபைனலா யூசர் பார்க்க போற ஆட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? கரெக்ட்டா? சோ அந்த ஆடுக்கு பேரு நம்ம ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட்னு சொல்லுவோம். நம்ம சர்ச்ல பார்த்தது ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட். இந்த டிஸ்ப்ளே ஆட்ல நம்ம பார்க்கும்போது ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்னு சொல்லுவோம். Sir, புரியுதுங்களா? again, sir. Sir, again, mention. சோ நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த ஆட் டைப்புக்கு பேர் வந்து என்ன? கூகுள் ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட். கரெக்ட்டா? Yes, sir. சோ ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? சர்ச் ஆட் அப்படின்ற கேம்பெயின் டைப்புக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? Okay, sir. சோ இந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து எவ்வளவு இருக்கும்? 15 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் இருக்கும். கரெக்ட்டா? 15 ஹெட்லைன்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கரெக்ட்டா? இது நம்ம பார்த்திருக்கிறோமா கூகுள் சர்ச் ஆட் பார்க்கும்போது? Yes, sir. கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றோம். 15 ஹெட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். அப்போ யூசரோட சர்ச் queryக்கு ரிலேட்டடா நம்ம கொடுக்கிற இந்த 15 ஹெட்லைன்ஸ் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த 4 டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பெஸ்டான ஆட் காப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா டைனமிக்கா அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் பண்ணி யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலா ஆட் காப்பி வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். இது வந்துட்டு நம்ம கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு பார்க்கும்போது இந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? Yes, sir. ஓகே, சோ இப்போ கூகுள் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு பண்ணும்போது அதே கான்செப்ட் தான் அங்க ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் பண்ண மாதிரி இங்க ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்ற ஒரு ஆட் டைப் வருது. Yes, sir. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப் டு 15 ஹெட்லைன்ஸ் கொடுப்போமா? இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப் டு 15 இமேஜஸ் வரைக்கும் கொடுக்குறோம். இமேஜஸ் கொடுக்குறோம். Okay. கூகுள் சர்ச் ஆட்ல நம்ம அப் டு 15 ஹெட்லைன்ஸ் கொடுக்குறோம். இங்க என்ன பண்றோம்? அப் டு 15 இமேஜஸ் வந்துட்டு கொடுக்குறோம்.
அப்போ டைனமிக்கா என்ன பண்ண போகுது, இந்த 15 இமேஜஸை யூஸ் பண்ணி சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே. ஓகேவா? நம்ம வந்து ஓகே கூகுள் சார். சர்ச்சர்ல பார்க்கும்போது யூசர் தேடுற சர்ச் கோரிக்கு ரிலேட்டடா நம்ம கொடுக்கிற ஹெட்லைன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பெஸ்டான ஆட் காப்பீஸ் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க கூகுள் அதாவது டிஸ்ப்ளே ஆட்ல பார்க்கும்போது ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்ற ஒரு ஆட் டைப் வந்து உள்ள இருக்கு. இங்க நம்ம அப் டு 15 இமேஜஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். இந்த 15 இமேஜஸ்ல இருந்து அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ணுது, உங்களோட இமேஜோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணி பெஸ்டான ஆட் காம்பினேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது ஒரு ஃபுல் மொபைல் வியூக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட சைஸை வந்துட்டு மாத்திக்குது. பேனர் ஆடா வந்துட்டு பார்க்கும்போது லைக் வந்து ஒரு வெப்சைட் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெப்சைட் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க வந்து நீங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் நியூஸ் வந்து நான் படிக்கணும். தமிழ் நியூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு இந்த onindia.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்துட்டு போறேன். அப்ப இந்த வெப்சைட்ல போயிட்டு நான் ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்ணி ரீட் பண்றேன். சோ நியூஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி நான் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு மேல பேனரு அதே மாதிரி வந்துட்டு கீழேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம் பிளேசஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க 15 இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எக்ஸலன்ஸ். இது ஒரு டிஸ்ப்ளே ஆட். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன நடந்துருச்சு, இந்த பர்టిక్యులர் வெப்சைட்ல எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இவ்வளவு தான் இருக்கு ஆட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு. சோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சைஸ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கம்ப்ரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுது. சப்போஸ் இங்க கீழ பாருங்க அதோட வந்துட்டு என்ன அப்படின்னா மேல தெரியறத விட இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. அப்போ சேம் இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல சைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசா காட்டும். புரியுதுங்களா? ஓகே சார். அதே மாதிரி தான் நீங்க ஓகே. மொபைல் அப்ளிகேஷன் நீங்க மொபைல்ல ஏதாவது அப்ளிகேஷன் நோண்டிட்டு இருக்கீங்க. அப்போ ஃபுல் மொபைல் சைஸுக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடோட பொசிஷனை வந்துட்டு அதாவது ஆடோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்திருது. புரியுதா? அப்போ ஓகே சார். நீங்க குடுக்குற இமேஜஸ வச்சு அது ஆட்டோமேட்டிக்கா சைஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் பாக்குற டிவைசஸ்க்கு ஏத்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ வந்துட்டு என்ன அப்படின்னா அதுவே சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட இமேஜ் ஆட வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. ஓகே. நம்ம இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள டூல வந்துட்டு லாகின் பண்ணும்போது ஓகே இது வந்துட்டு எப்படி வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? தென் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் இல்லனா ஒரு ஸ்கொயர் இமேஜஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் ஒரு ஸ்கொயர் இமேஜ் அந்த இமேஜஸ்க்கான சைஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயே இருக்கு. சோ ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜஸ் இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பல்சரி அப் டு 15 இமேஜஸ்ல நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். மீதி இருக்கிற 13 இமேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டிஃபரெண்ட் சைஸஸ் வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் லோகோ வந்துட்டு ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுல நீங்க அப் டு 5 லோகோஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஆட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். தென் இந்த வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு போர்ட்ரேட் ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வீடியோ அப்படின்றது ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அப் டு 5 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் நம்ம கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஹெட்லைன் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்றோம். தென் அதுக்கப்புறம் ஒரு அப் டு 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் வந்துட்டு அதாவது நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன நமக்கு 15 இமேஜஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் வந்துட்டு தேவைப்படுது. ஒரு ஸ்கொயர் இமேஜ் வந்துட்டு தேவைப்படுது. லோகோ வந்துட்டு தேவைப்படுது. வீடியோ வந்துட்டு ஆப்ஷனல் தான். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சம் ஹெட்லைன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. ஒரு லாங் ஹெட்லைன் வந்துட்டு தேவைப்படுது. தென் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. பட் இதே நீங்க கூகுள் ரெஸ்பான்சிவ் ஆட் வந்துட்டு நீங்க கூகுள் சர்ச் ஆடுக்கான ரெஸ்பான்சிவ் ஆட் வந்து நீங்க ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்லி 15 ஹெட்லைன்ஸ் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் தான் அங்க இன்வால்வ் ஆகுது. கரெக்ட்டா? எஸ் சார்.
பட் இங்க நீங்க ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் வருது, இமேஜஸ் இன்வால்வ் ஆகுது, லோகோ வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, வீடியோஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, தென் அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, ஒரு லாங் ஹெட்லைன் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் நமக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு. புரிஞ்சதுங்களா? ஓகே சார். ஓகே. நான் இப்போ அந்த கூகுள் ஆட் டூல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஓபன் பண்றேன். சோ ஓபன் பண்ணிட்டு நான் ஒரு கூகுள் டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைவா வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா சம் ஒரு டிஸ்ப்ளே ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். சோ இந்த இடத்துல நம்ம as usual வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அந்த கேம்பெயின் அப்படின்ற மெனு வந்துட்டு கிளிக் பண்ணிக்க போறீங்க. சோ கேம்பெயின் அப்படின்ற மெனுவை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கேம்பெயினை சூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகும்? கோல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். கரெக்ட்டா? சோ அந்த இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா கோல்ஸ் நமக்கு என்ன கோல் வேணுமோ, அதாவது கிளையன்ட்க்கான ரெக்யர்மென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட கோல். சோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல் வந்துட்டு பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் அப்படின்றத சூஸ் பண்றோம். சோ இந்த அப்ஜெக்டிவ்க்கான மீனிங் எந்த கேம்பெயின் டைப் வந்துட்டு எந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸா கூகுள் சர்ச் ஆட் பார்க்கும்போதே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் அப்படின்ற கோல் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கேம்பெயின் டைப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமான கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுது. இதுல நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த கோல் வந்துட்டு மேல எதை சூஸ் பண்றதுன்னு எனக்கு வந்துட்டு ஐடியா இல்ல அப்படின்னா நீங்க கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த டிஸ்ப்ளே அப்படின்ற கேம்பெயின் டைப் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் இல்லனா கிரியேட் a campaign without a goals guidance யூஸ் பண்ணி நீங்க டிஸ்ப்ளே ஆட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேல்ஸ், லீடு, வெப்சைட் டிராபிக் இந்த 3 விதமான கோல் வந்துட்டு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அங்கேயும் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ இங்கேயும் பாருங்க டிஸ்ப்ளே ஆட் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி லீட் அப்படின்ற கோல் சூஸ் பண்ணேன். லீடுன்ற கோலை வந்துட்டு நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்துட்டு பாக்குறேன் எனக்கு டிஸ்ப்ளே ஆட் அப்படின்ற டைப் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்ற கோலை வந்து நான் சூஸ் பண்றேன். சோ இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆட் அப்படின்றத நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுது. சோ சேல்ஸ் அண்ட் லீடுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆட் வந்து நமக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. வெப்சைட் டிராபிக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் டிஸ்ப்ளே ஆட் ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷனுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டிஸ்ப்ளே ஆட் ரன் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட கோல் வந்துட்டு வெப்சைட் டிராபிக்கா இருந்து இல்ல எனக்கு வந்துட்டு அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்க இந்த டிஸ்ப்ளே ஆட் வந்து சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்துட்டு என்னோட கோல் வந்துட்டு சேல்ஸ் ஆர் லீட் அப்படியா இருந்தது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்த டிஸ்ப்ளே ஆட் டைப் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆகாது. சோ இப்போ நான் சூஸ் பண்ண போற அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். சோ இந்த அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷனை சூஸ் பண்ணிட்டு நான் கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். நான் சூஸ் பண்றேன் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்ற கேம்பெயின் டைப் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் டிஸ்ப்ளே ஆட் அப்படின்ற கேம்பெயின் டைப் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்னோட ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணும், ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்றோம். ஓகே, நான் எந்த கிளையண்ட்டுக்காக ஒர்க் பண்ண போறோமோ அந்த கிளையண்டோட வெப்சைட் எடுத்து நம்ம போடணும். இப்போ வென்சன் அகாடமி அப்படின்றத என்னோட கிளையண்ட் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீடைரக்ட் பண்ண போறோம். இவங்களோட வெப்சைட்ல வந்துட்டு மேபி சப்பேஜஸ் வந்துட்டு ஏதாவது இருக்கு, ப்ராடக்ட் ரிலேட்டடா இருக்கு, இல்ல அப்படின்னா சர்வீசஸ் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்த பேஜஸ் கூட நீங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் அதாவது ஹோம் பேஜுக்கு நான் வந்து ரீடைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து என்ன அப்படின்னா ஹோம் பேஜோட URL எடுத்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கண்டினியூ அப்படின்றத நான் பிரஸ் பண்றேன். சோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு கேம்பெயின் நேம் நான் கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா கேக்குது. இந்த நேம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்
ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு நம்ம அந்த கேம்பெயின் நேம் பார்க்கும்போதே அந்த கேம்பெயின் யாருக்காக பண்ணிருக்கோம். எனக்கு பென்சன் அகாடமிக்காக இந்த கேம்பெயின் வந்துட்டு பண்றோம். பென்சன் அகாடமிக்காக நான் இந்த கேம்பெயின் வந்துட்டு நான் ரெடி பண்றேன். தென் அதுக்கப்புறம் இந்த பர்టిక్యులர் கேம்பெயின் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கேம்பெயின், இது ஒரு டிஸ்ப்ளே கேம்பெயின். தென் அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியை வந்து நம்ம டார்கெட் பண்றோம் அப்படின்னா, லைக் வந்து என்ன அப்படின்னா நான் கோயம்புத்தூரை மட்டும் நான் டார்கெட் பண்றேன். நான் கோயம்புத்தூர் அப்படின்றது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன சர்வீஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றோம். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக நான் வந்துட்டு பண்றேன். அப்போ நீங்க கேம்பெயின் நேம் வந்துட்டு நீங்க எப்படி வேணாலும் நீங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கிற கேம்பெயின் நேம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பார்க்கும்போது கேம்பெயின் நேம பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கணும். ஓகே, இந்த பர்టిక్యులர் கேம்பெயின் வந்துட்டு இந்த கிளையன்ட்டுக்காக இந்த டைப் ஆஃப் கேம்பெயினை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். டார்கெட்டிங் லொகேஷன் வந்துட்டு கோயம்புத்தூர். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற அவங்களோட சர்வீசஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம் வந்துட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்றது பார்த்ததுமே கேம்பெயின் நேம் பார்த்ததுமே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் கேம்பெயின் நான் சொன்ன கான்செப்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூ அப்படின்றது வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்தோன்னா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கேம்பெயின் வந்துட்டு டிராஃப்ட்ல இருக்கு. அந்த கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணட்டுமா, அந்த கேம்பெயின் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது. இல்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு புதுசா இப்ப நான் கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக ஒரு டிஸ்ப்ளே கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறேன். சோ இந்த கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் நியூ அப்படின்றத நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்ணிடுறேன். சோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்டார்ட் நியூ அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்டேன். சோ இங்க வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் கேம்பெயின்கான செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம செட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. நம்ம இந்த லொகேஷன் செட்டிங்ஸ் ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச்ல வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம். இந்த செட்டிங்ஸ்ல திரும்பவும் ஏதாவது இப்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்ப கேளுங்க, நான் திரும்ப அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்காக நான் கைட் பண்றேன். இல்ல சார், சரிங்க சார். ஓகே, லொகேஷன் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட் கிடையாது. ஓகே, லாங்குவேஜ்ல ஏதாவது டவுட் இருக்கா? லாங்குவேஜ்மே நம்ம வந்துட்டு இல்ல சார். ஏற்கனவே கூகுள் சர்ச் ஆட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார். ஓகே, அப்ப லொகேஷன் அண்ட் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இல்ல. நான் மீதி இருக்கிற அந்த மோர் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா இப்ப வந்துட்டு என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்றேன். இப்போ நம்ம இப்போ லொகேஷன் செட்டிங்ஸ் தென் வந்துட்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால உங்களுக்கு நீங்க டவுட் இல்ல அப்படின்னு சொன்னதுனால நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம போறோம். கீழ இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ இப்போ நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் திரும்ப கேட்டீங்கன்னா இப்ப நான் கைட் பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா லொகேஷன் அண்ட் லாங்குவேஜ்ல? இல்ல சார், இல்ல சார். ஓகே. சோ அடுத்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கீழ மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சோ நம்ம ப்ரீவியஸா கூகுள் சர்ச்சர்ல பார்த்ததை விட இங்க வந்துட்டு டிவைசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். டைனமிக் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? விக்னேஷ் கரெக்ட்டுங்களா? இந்த 3 ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆப்ஷனலா இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். ஆட் ரொட்டேஷன் வந்துட்டு எதுக்காக? டிஃபால்ட் கூகுள் சர்ச்லயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா பிரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். நம்ம கிரியேட் பண்ண போற அந்த ஆட்ல இருந்து எந்த ஆட் வந்துட்டு பெஸ்டா வந்துட்டு டிஸ்ப்ளேக்கு போகுதோ, அதாவது எந்த ஆட் வந்துட்டு பெஸ்டா வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா காட்டு அப்படின்றது வந்துட்டு சொல்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் ரொட்டேஷன். சோ டிஃபால்ட்டா நமக்கு வந்துட்டு எதுல இருக்கும் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைஸ் பிரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ல தான் டிஃபால்ட்டாவே உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த ஆட் ரொட்டேஷன். ஓகேங்களா? நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரெஃபர் பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு வந்து ஓகே, ஓகே அதனால சார். இந்த ஆட் ரொட்டேஷன்ஸ்ல நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ இந்த ஆட் ரொட்டேஷன் ஓகே சார். நம்ம ஏற்கனவே கூகுள் சர்ச் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ ஆட் ரொட்டேஷன் ஓகே இங்க சார். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், இல்ல சார். ஓகே, தென் அகைன் வந்துட்டு மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே ஆட் சார். வந்துட்டு ஷெட்யூல் பண்றது எப்படி, சோ ஆட வந்துட்டு ஷெட்யூல் பண்றது எப்படி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஷெட்யூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்ல
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டிஃபால்ட்டா ஆல் டேஸ் எல்லா டேலுமே என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ். எல்லா டேலுமே எல்லா டைம்லயுமே என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ்ல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு, நீங்க ஆல் டேஸ் என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் டைம்ல, ஸோ மார்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா 6 AM இருந்து நைட் வந்துட்டு என்ன அப்படின்னா 11 o'clock வரைக்கும் 11 o'clock அப்படின்னா 23 ஓகேவா? இதுல வந்து இந்ததான் ஓகே என்னோட சார். ஆட் ஷெட்யூல் அப்படின்னா நீங்க செட் பண்றதா இருந்தா நீங்க ஸோ டிஃபால்ட்டா ஓகே சார். ஆல் டேஸ் ஆல் டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா ஷெட்யூல் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல் டேஸ் மார்னிங் 6 o'clock நைட் வந்துட்டு 11 o'clock வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நான் ஷெட்யூல் பண்ணிருக்கேன். எனக்கு சப்போஸ் இன்னொரு இது வந்துட்டு நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க சப்போஸ் இதுல வந்துட்டு எனக்கு மண்டே மட்டும் எனக்கு எந்த டைம் டு எந்த டைம் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஆட் ஷெட்யூல் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு ரன் பண்ணும்போதே நீங்க ஆட் ஷெட்யூல்ல எதுவுமே நீங்க பண்ண வேணாம் அப்படின்றத நான் ஏற்கனவே கைட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? எஸ் சார். ஓகே. சோ இங்க வந்துட்டு நீங்க வேணும்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஓகேவா? சோ டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஆல் டேஸ் அண்ட் ஆல் டைம்ல நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சோ ஆட் ரொட்டேஷன், ஆட் ஷெட்யூல். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. நான் அதுக்கப்புறம் மோர் செட்டிங்ஸ்ல நான் போறேன். இப்போ டிவைசஸ், இந்த டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு இல்ல. இங்க நமக்கு இந்த கூகுள் டிஸ்ப்ளே ஆட் வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த டிவைசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, எடிட் பண்ணி நீங்க உங்களோட டிவைஸ் எந்த டிவைஸ்ல மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்க போறீங்க. ஸோ டிஃபால்ட்டா ஷோ ஆட் ஆல் டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து இருக்கு. எனக்கு செட் ஸ்பெசிபிக் டார்கெட்டிங் ஃபார் டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு வேணுன்ற டிவைசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு செட் பண்ண போறேன். சோ மேல டிஃபால்ட் இருந்தது ஷோ ஆன் ஆல் டிவைசஸ் இருந்தது. இப்போ அந்த ஷோ ஆன் ஆல் டிவைசஸ்ல இருந்து நான் செட் ஸ்பெசிபிக் டார்கெட்டிங் ஃபார் டிவைசஸ் அப்படின்ற மெனுவை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் போனு, டேப்லெட். எனக்கு வெறும் மொபைல் போன்ல மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு மொபைல் போன் அண்ட் டேப்லெட்ல மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க டேப்லெட்டும் சேர்த்து நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ டிஃபால்ட்டா ஓகே 3 சார். டிவைஸ்லயுமே டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், டிவைஸ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். எனக்கு கம்ப்யூட்டர்ஸ்ல மட்டும் தெரிஞ்சா போதும், மொபைல் போன்ல மட்டும் தெரிஞ்சா போதும், டேப்லெட்ல மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்றத நம்ம இந்த டிவைசஸ் அப்படின்ற செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ எனக்கு மொபைல் போன் அண்ட் டேப்லெட்ல மட்டும் தெரியணும். தென் அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்துட்டு டிஃபால்ட்டா ஆல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா ஓஎஸ் தெரியுங்களா? சோ அந்த ஓஎஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமா? இப்போ டிஃபால்ட்டா ஆல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இந்த ஆல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி, விண்டோஸ் போனு, iOS, வெப்ஓஎஸ். சோ இவ்வளோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், மொபைல் போனு, டேப்லெட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். மேபி இங்க கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ உள்ள பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி, விண்டோஸ் போனு, iOS, வெப்ஓஎஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மொபைல் போன் அண்ட் டேப்லெட்ல மட்டும் தெரியணும். ஆல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல எனக்கு ஆண்ட்ராய்டு, iOSல மட்டும் எனக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்னா நீங்க அந்த 2 OS மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. சோ டிஃபால்ட்டா ஆல் OS வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட்ல இருந்துச்சு. நம்ம என்ன பண்றோம் இப்போ எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும் அண்ட் iOS டிவைஸ்ல மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் மொபைல் போன் அண்ட் டேப்லெட்ல அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். தென் அதுக்கப்புறம் டிவைஸோட மாடல்ஸ், கீழே டிவைஸோட மாடல்ஸ் இருக்கு. இங்க ஆல் டிவைஸ் மாடல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது டிஃபால்ட்டா ஆல் டிவைஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. சோ இங்க வந்துட்டு டிவைஸோட மாடல் ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள டிராப் டவுன் வெளிய இருக்கு. ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க ஏசர் அப்படின்ற பிராண்டு. சோ இதே மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. அமேசான், ஆண்ட்ரோமேக்ஸ், ஆன்ஸ். சோ இது மாதிரியான நிறைய பிராண்டட் வந்துட்டு இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள.
ஸோ இதுக்குள்ள சாம்சங் நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் வந்துட்டு இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ஹெச்பி இருக்கு, இண்டெக்ஸ் இருக்கு, ஜியோ இருக்கு, ஐடெல் இருக்கு, கேடச் இருக்கு, லினோவா இருக்கு. சாம்சங் எஸ் சீரிஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ சாம்சங் இருக்கு. ஸோ அந்த டிவைஸ் மாடல்ஸ் மொபைல் அண்ட் டெஸ்க் இது டேப்லெட் மட்டும் தான் சூஸ் பண்றோம். அப்ப அந்த மாடல் என்ன மாடல் சாம்சங்ல மட்டும்தான், சாம்சங் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஆட் வந்துட்டு தெரியணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருக்கிற டிவைஸ் மாடலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்ப நோக்கியா, மோட்டோரோலோ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு லைக் வந்துட்டு லினோவா, கேடச், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மைக்ரோமேக்ஸ், ஒன் பிளஸ் இருக்கு, ஓப்போ இருக்கு, பேனாசோனிக், போக்கோ, சாம்சங் இருக்கு. ஸோ இங்க மட்டும் இந்த டிவைஸ்ல மட்டும் தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன், டன் டன் கொடுத்துட்டேன். ஸோ டிஃபால்ட்டா இது உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ டிவைசஸ் எல்லாமே டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ் இருக்கு, ஷோ ஆன் ஆல் டிவைசஸ் வச்சுக்கோங்க. உங்களோட பிசினஸோட ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அந்த செட்டிங்ஸ்ல நீங்க போய்க்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துட்டோம், டிவைஸ் மாடல்ஸ் பார்த்தோம், நெட்வொர்க்ஸ் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம். ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள பாருங்க ஒய்ஃபையா, ஆப்கானிஸ்தான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நெட்வொர்க்கா, இந்தியாவா. ஸோ இங்க பாருங்க இந்தியால என்னென்ன நெட்வொர்க்ஸ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா கீழே நான் டிராப் டவுன் வெளியே பார்க்குறேன். ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஐடியா, எம்டிஎன், ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் ஜியோ, டாடா டோகோமோ, யூனினார், வோடஃபோன். ஸோ இவ்வளவு நெட்வொர்க்ஸ் இருக்கு. இதுல தான் நம்ம ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இதுல யூஸ் பண்ணாத நெட்வொர்க்ஸ் இருக்கா? எனக்கு ரிலையன்ஸ் ஜியோ இருக்கிற டிவைஸ் மட்டும், ரிலையன்ஸ் ஜியோ சிம் வச்சிருக்காங்க, அவங்க மட்டும் தான் என்னோட டார்கெட். அப்படின்னா இந்த நெட்வொர்க்ஸையும் நீங்க வந்து என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆட் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. கரெக்டா? யூசர் எதுவுமே தேடல, ஆனா உங்களுக்கு வந்து என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. அப்போ அந்த யூசர் என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் வந்து யூஸ் பண்றவங்க, என்ன டைப் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்றவங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் வந்து வச்சிருக்கிறவங்க அப்படின்றத வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. போயிட்டு இப்ப நெட்வொர்க் ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி இப்ப ரிலையன்ஸ் ஜியோவை எடுத்து விட்டுட்டு நீங்க டன் கொடுத்தீங்கன்னா ஆல் நெட்வொர்க்ஸ்னு அர்த்தம். இப்ப டிவைஸ் அதே மாதிரி தான். எனக்கு வந்துட்டு எனக்கு வேணாம், நான் கிளியர் ஆல் கொடுத்துறேன், கொடுத்து டன் கொடுத்துறேன். எனக்கு எல்லா டிவைஸுமே அதே மாதிரி தான் ஓஎஸ் கிளிக் பண்றேன். நான் செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா டன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு பாக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன நடக்குது, ஆல் டிவைசஸ், ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஆல் நெட்வொர்க்ஸ்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது. டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எந்த டிவைஸ் வந்து நீங்க டார்கெட், அந்த டிவைஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா நமக்கு ஆல் டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப கேளுங்க, நான் கைட் பண்றேன். அட்வர்டைசன், ஆட் ஷெட்யூல் அண்ட் டிவைசஸ். இல்ல சார். இல்ல சார். மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு திரும்ப நான் பாக்குறேன். இப்போ கேம்பெயின் யூஆர்எல் ஓட ஆப்ஷன்ஸ். ஸோ கேம்பெயினோட யூஆர்எல் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராக்கிங் டெம்ப்ளேட்டை வந்துட்டு ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க கொடுக்கறதா வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு வித் யூடிஎமோட இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். அப்போ அந்த யூஆர்எல் ட்ராக்கிங், அதாவது லேண்டிங் பேஜ் யூஆர்எல் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும்னு அவசியம். ஓகேவா? லேண்டிங் பேஜ் யூஆர்எல்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த இடத்துல கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல கேம்பெயின் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ்ல நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கேம்பெயினோட சோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்து நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ யூடிஎம் சோர்ஸ், அப்போ கொஸ்டின் மார்க் வந்துட்டு உள்ள போட்டுக்கணும். இப்ப பாருங்க நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு போட்டுருங்க. கொஸ்டின் மார்க் போட்டுட்டு தென் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு என்னோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணாங்க, கிளிக் பண்ணிட்டு லீடு வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்துட்டு என்ன சோர்ஸ், அப்போ யூடிஎம் சோர்ஸ் அப்படின்றது எனக்கு கூகுள்னு சொல்லிட்டு மேப் ஆகும். ஓகேவா? அதாவது இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஆட் ரன் பண்ணேன். அந்த ஆடை எனக்கு வந்து என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட் வந்துட்டு ஓபன் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்றேன். செந்தில்குமார்
தென் அதுக்கப்புறம் என்னோட இமெயில் ஐடி வந்துட்டு என்ன அப்படின்றத நான் கொடுத்துறேன், செந்தில்குமார். சோ இந்த இடத்துல என்னோட போன் நம்பர் வந்துட்டு கொடுத்துறேன். சோ இந்த இடத்துல தப்பா இருக்கு, அதனால எரர் காட்டுது. அதுக்கப்புறம் என்னோட போன் நம்பர், அப்புறம் நான் போற கோர்ஸ் டியூரேஷன், எனக்கு எந்த கோர்ஸ் டியூரேஷன் வேணும், மெசேஜ், சம் மெசேஜஸ், வெல்கம் மெசேஜ், இல்லனா ஐ அம் இன்ட்ரஸ்டிங், ஐ அம் இன்ட்ரஸ்டட் டு லேர்ன் 4 months DM கோர்ஸ் அப்படின்றத ஒரு டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்றேன். ஓகேவா? இது எப்போ, இது வந்து என்ன, என்னோட ஆட வந்துட்டு யாரோ கிளிக் பண்ணாங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வெப்சைட் வந்துட்டு ஓபன் ஆயிடுச்சு. என்னோட இந்த வெப்சைட்டை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இதை வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, ஐ எம் நாட் a robot கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்றேன். இந்த டேட்டா வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னா, எனக்கு என்னோட மெயிலுக்கு வந்துட்டு வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்னோட மெயிலுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வந்துரும். பாருங்க, நான் உங்களுக்கு என்னோட மெயில் வந்துட்டு இப்ப பாருங்க. நான் சப்மிட் பண்ண டேட்டா எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு மெயில்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இப்போ வந்துரும் எனக்கு. சரியா? நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். இப்ப இந்த லீட்ல என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வந்திருக்கும் அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன், இமெயில் ஐடி, போன் நம்பரு, சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து நான் பெய்ட் ஆட் மூலியமா தான் என்னோட ஆடை கிளிக் பண்ணி தான் இந்த இதுக்குள்ள வந்தேன். அப்போ இதோட சோர்ஸ் என்ன, கூகுள் ஆட் மூலியமா நான் வந்தேன் அப்படின்றத நமக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த லீடோட சேர்த்து எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணும் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகேவா? தென் அதுக்கப்புறம் எனக்கு சோர்ஸ் மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு டீடைலும் சேர்ந்து எனக்கு ட்ராக் ஆகணும். அதாவது எந்த கேம்பெயின்ல இருந்து எனக்கு இந்த லீடு வந்துச்சு. இப்போ இன்னொரு சோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அண்ட்ன்ற சிம்பலை யூஸ் பண்ணிட்டு என்ன வந்துட்டு ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ யூடிஎம் கேம்பெயின் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கேம்பெயின், இந்த இடத்துல வந்து கேம்பெயின் நேம் கொடுத்துடலாம். கேம்பெயின் நேம் வந்துட்டு இப்ப என்ன கொடுத்துருக்கோம், கேம்பெயின் நேம் இப்ப கிரியேட் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் நேம் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேம்பெயின் நேம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் DM கோர்ஸ் இதுதான் கேம்பெயின் நேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த லீடோட சேர்த்து அது என்ன கேம்பெயின்ல இருந்து என்னோட ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணாங்க, கேம்பெயின் நேம் வந்துட்டு கொடுக்குறோமோ அந்த கேம்பெயின் நேம் சேர்ந்து எடுத்து வந்து நிறுத்திடும். ஓகேவா? ஓகே சார். சோ இந்த எல்லாமே நம்ம நம்ம லேண்டிங் பேஜ், அதாவது ஆட் டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுல லேண்டிங் பேஜ் URL னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த URL ஓட சேர்த்தே கொடுத்துறலாம். ஆட் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்கிறத நீங்க ஓகே. தென் அதுக்கப்புறம் மோர் செட்டிங்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா டைனமிக் ஆட். சோ நம்ம மேனுவலா தான் கிரியேட் பண்ண போறோம், அதனால அதை விட்டுருங்க. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட், சோ எண்ட் டேட் வேணும் அப்படின்னா நீங்க செட் பண்ணிக்கோங்க. சோ இதுல கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணிட்டு இத பாருங்க, என்னோட ஆட் எங்கெங்க எந்த மாதிரியான இடத்துலலாம் என்னோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அப்போ சென்சிட்டிவ் சோசியல் இஷ்யூஸ், அப்போ சென்சிட்டிவ் சோசியல் இஷ்யூஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிற சைட்ல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக்சுவலி சக்சசிவ், அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற வெப்சைட்ல என்னோட ஆட் வந்து தெரியக்கூடாது, யூடியூப் சேனல்ல டிஸ்ப்ளே ஆகக்கூடாது, மொபைல் ஆப்ல டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து என்ன இந்த இடத்துல டீன் அண்ட் ஓல்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. சோ இந்த இடத்துல எல்லாம் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்கு. இது கூகுள் சர்ச்சர்ல வந்துட்டு கிடையாது. சோ இங்க நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ மேல இருந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்றத நான் போயிடுறேன். சோ நெக்ஸ்ட் போயிடுறேன். சோ இந்த இடத்துல நான் டெய்லி பட்ஜெட் வந்து செட் பண்ண போறேன். டெய்லி 1000 ரூபீஸ் வந்து செட் பண்றேன். அப்ப டெய்லி பட்ஜெட் வந்துட்டு எதுக்காக அப்படின்றத நான் கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து என்ன கூகுள் சர்ச்ல வந்து 4 டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வேல்யூ, டார்கெட், இம்ப்ரெஷன், ஷேர். சோ 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்த்தோம். இப்போ இந்த டிஸ்ப்ளே ஆட பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 3 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. கன்வர்ஷன் வேல்யூ நான் ஏற்கனவே போது சொன்ன அதே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் தான். அடுத்தது இங்க வந்து என்ன அப்படின்னா வியூவபிள் இம்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. அப்ப வியூவபிள் இம்ப்ரெஷன் அப்படின்னா 1000 டைம்ஸ் சிபிஎம் 1000 டைம்ஸ் உங்களோட அப்பதான் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? 1000 டைம் வந்துட்டு என்னோட ஆட வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணாதான் எனக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். அப்போ 1000 என்னோட ஆட் அமௌண்ட் அந்த ஆட வந்து டிஸ்ப்ளே வந்து என்ன ரூபாய்க்கு மேல நீ எடுக்க கூடாது அப்படின்றத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து என்ன ஜஸ்ட் என்னோட இமேஜ் வந்து காட்டு 1000 டைம்ஸ் எப்ப நீ காட்டுறியோ அப்ப என்கிட்ட இருந்து 100 ரூபாய் எடுத்துக்கோ. சோ இப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்ன அந்த பேலன்ஸ் ஆடியன்ஸ் சொன்னேன், டெமோகிராபிக் சொன்னேன், கீவேர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன், டாபிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன், பிளேஸ்மென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? சோ இந்த அடிஷனல் ஆப்ஷன் டார்கெட்டிங் மெத்தட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இப்ப நீங்க அப்படின்னா நீங்க ஃபைனலா வந்து நீங்க ஒரு ஆட் டிசைன் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆட் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கிரியேட் பண்ற ஆட் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட். ஓகேவா? அப்ப இந்த ரெஸ்பான்சிவ் டிஸ்ப்ளே ஆட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அந்த டார்கெட்டிங் மெத்தட் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார்.